நானா குடிகாரன் நானா குடிகாரன் என்ன உடுடா நான் போறேன். வணக்கம். போன ரிவ்யூவில் தான் அண்ணனுடைய தருணம் படத்துடைய ரிலீஸ் பற்றி பேசியிருந்தேன். சந்தர்ப்ப சூழல் காரணமாக இப்போ படம் தியேட்டர்ஸில் இல்லை, வேறு ஒரு நல்ல டேட்டில் தியேட்டர்ஸும் ப்ராப்பரான ஷோஸும் கிடைக்கும்போது ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தருணம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பார்த்து ஃபீட்பேக் சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும் என்று நம்புவோமாக. இப்போ இந்த நேசிப்பாயா விமர்சனம். இயக்குனர் விஷ்ணுவர்தன் 10 வருஷம் கழிச்சு தமிழில் இயக்கியிருக்கிற படம். அதர்வா முரளியுடைய தம்பி ஆகாஷ் முரளி ஹீரோவாக அறிமுகமாக இருக்காரு. அவருடைய வைஃப் ஸ்னேஹா பிரிட்டோவும் ஃபாதர் இன்லா ஜேவியர் பிரிட்டோவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லீக்கான ட்ரெய்லர் வந்துச்சு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. படம் எந்த அளவுக்கு ஸ்லீக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேசிப்பாயா. சென்னையில் ஃபேமிலியோடு இருக்க ஆகாஷ் தன்னுடைய ஆஃபீஸ் டிவியில் ஒரு நியூஸை பார்க்குறாரு. போர்ட்டுகலில் இருக்கிற தியாங்கிற ஒரு பொண்ணு அவங்க பாஸை கொலை பண்ண குற்றத்துக்காக அரெஸ்ட் ஆகிருக்காங்க. போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸில் சொல்லப்படுது. இதை பார்க்குற ஆகாஷ் ஷாக் ஆகுறாரு. ஆகாஷ் ஷாக்காக சரி விடுங்க. அவர் ஏன் ஷாக் ஆனார்னா, அதித்தி அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இருந்தாலுமே கூட அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆகாஷ் டக்குன்னு போர்ட்டுகலுக்கு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவரும் அதித்தியும் லவ் பண்ணது எப்படி, பிரிஞ்சது எதனால், போர்ட்டுகலில் போய் இப்படி ஒரு கொலையை அதித்தி ஏன் பண்ணணும், அவங்க கொலை செஞ்சுதான் சொல்லப்படுற ஆள் யார், கடைசியில் லவ்வர்ஸ் 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஆக்சுவலாக இந்த படத்தில் லவ்வர்ஸ் அப்படிங்கிறவங்க யார், இதெல்லாம் தான் இந்த நேசிப்பாயா. ஆகாஷ் முரளி அதித்தி 2 பேருமே அந்த கேரக்டர்ஸுக்கு பொருத்தமாக தெரியுறாங்க. பட் ஒரு சப்பார் லெவல் பர்ஃபார்மன்ஸே தந்திருக்காங்க. 2 பேரும் சீரியஸாக பேசுகிற எமோஷனல் சீன்லாம் மாற்றி டம்ஷராஜ் விளையாடுறாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு கையை காலை ஆட்டி நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ரொமான்ஸ் காட்சிகளும் எமோஷனல் காட்சிகளும் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப செயற்கையாக போனது இவங்களுடைய இந்த சுமார் நடிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். கல்கி கோயட்ஸ்லின், ராஜா, ஜார்ஜ் கோரா, விக்கல்ஸ் விக்ரம் உட்பட இன்னும் சிலர் இந்த படத்தில் இருக்காங்க. கேமரூன் எரிக் பிரைசனுடைய சினிமாட்டோகிராஃபி செம்ம கிளாஸாக இருக்குது. செம்மல்ல. சரி, ஓகே. இந்த படம் பார்க்கும்போது இப்படி தான் அடிக்கடி ஜோன் ரைட்டே இருந்துச்சுன்னா அது இங்கே கண்டினியூ ஆகுது. ஸோ யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்க நல்லா இருந்த 2 பாடல்கள் கூட படத்தோட சேர்ந்து வரும்போது அவ்வளோ சிறப்பாக ஒர்க் ஆகலை. பின்னணி இசை ஸ்டாண்ட் அவுட்டாக இல்லைனாலுமே கூட டீசெண்டாக இருக்குது. படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லாவே இருந்தது. போர்ட்டுகல் அப்படிங்கிற ஊர், அங்கே வர லாயர் கேரக்டரில் கல்கியோட நடிப்பு ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. சரத்குமார், குஷ்பு 2 பேருமே முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் குஷ்புவோடைய உணர்ச்சிகரமான நடிப்பு மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுது. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு இந்த படத்துடைய ஜானரை வகைப்படுத்தலாம். ஆனால் அழுத்தம் இல்லாத ரொமான்ஸ், ஜெனரிக்கான ஆக்ஷன், ப்ரெடிக்டபிளான சோகால்டு த்ரில் மொமெண்ட்ஸ்னு இந்த நேசிப்பாயா நம்மளை சோதிக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்னாடி எச்என் படத்தில் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணியிருக்காரோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான திரைக்கதையும் வசனங்களும் கொண்டிருக்கு. ஒன்று ஃப்ளாஷ்பேக்கில் ரொமான்ஸ் அழுத்தமாக இருந்து அதனால் ப்ரெசென்ட்டில் ஆஹா இவங்க 2 பேரும் ஒன்றா சேரணுமே அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ், அந்த டென்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இல்லை வைசி வர்சாவாக நடந்திருக்கும். ரெண்டுமே நடக்கலை. ஹீரோ ஹீரோயின் பிரச்சனையில் சொல்கிற விஷயம் புதுசாக இருக்குது. பட் அது சொல்லப்பட்ட விதம் ரொம்ப 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 செயற்கையாக இருந்துச்சு. மொழி தெரியாத 2 பேரை தவிர வேற யாருமே தெரியாத ஒரு புது நாட்டுக்கு, நோட் பண்ணுங்க, ஒரு புது நாட்டுக்கு ஹீரோ போறாரு. ஆனால் ஹீரோயினை காப்பாற்றுவேன் அப்படின்னு முன்னாடி 3 சட்டப்பட்டனை கழட்டி விட்டுட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ எச்சன் வரம் கொடுத்தா மாதிரி தானாகவே ரொம்ப ஈஸியாக எல்லாமே நடந்துருது. யாரை வேணாலும் போய் பார்த்துறாரு, எந்த பிரச்சனையிலேருந்து வேணாலும் தப்பிச்சிடறாரு. எல்லா உண்மையும் அவரை தேடி வந்து வில்லனே சொல்லிடுறாரு. எல்லாமே செம்ம மேஜிக். ஆனால் அந்த மேஜிக்லாம் நம்மளுக்கு ட்ராஜிக்காக தான் இருக்குது. இந்த கேரக்டர் தான் வில்லங்கிறதெல்லாம் அந்த கேரக்டர் வர முதல் ஷாட்லேயே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுது. அதை சப்வர்ட் பண்ணுறேன்னு இன்னொரு மெயின் வில்லனை வர கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே யோசிச்சு தான் கிளம்பியிருப்போம். அப்படி ஒரு ட்விஸ்ட் அது. இயக்குனர் விஷ்ணுவர்தனுக்கு என்னதான் ஆச்சுன்னு மொத்த படமுமே சொல்ல வச்சாலும் உதாரணத்துக்கு 2 சீன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டிவியில் அதித்தி அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வரும். அதை ஹீரோ பார்த்துடக்கூடாது, பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாரு அப்படின்னு ஹீரோடைய ஃபேமிலி அதை அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு மறப்பாங்க. டிவியோட பிளக்கை பிடிங்கி வைப்பாங்க. ஆஃபீஸுக்கு போகிற வழியில் காரில் ஒரு ஃப்ரெண்ட் அந்த டாப்பிக்கை பேச வருவான். உடனே விக்கல்ஸ் விக்ரம் கேரக்டர் அவர் ஆஃப் பண்ணுவார். சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களேன்னு பார்த்தா ஹீரோ ஆஃபீஸில் நுழைஞ்சதுமே அந்த நியூஸ் டிவியில் ஃப்ளாஷ் ஆகிறத பார்த்துருவாரு. அப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் அதை வச்சு ட்ராமா. அடுத்த சீன் செகண்ட் ஹாஃபில் ஹீரோ மேலே ஒரு அட்டாக் நடக்கும். அட்டாக் பண்ணவங்களை பைக்கில் துரத்திட்டு போவார். ஹீரோ 7 கடல் 7 மலை தாண்டி போகிற ரேஞ்சில் போர்ட்டுகளை சுற்றி பைக்கில் சேஸ் பண்ணுவார். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பாயிண்ட்டில் அவர் பைக் எங்கேயோ இடிச்சு ஹீரோ கீழே விழுந்துருவார். அப்புறம் அந்த கார் போயிடும். அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் சேஸ் பண்ணோம். அந்த சேஸுக்கு முன்னாடி சீனில் தான் ஒருத்தனை கன்னில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோவை நோக்கி மட்டும் அந்த கன் திரும்பவே திரும்பாது. ஏன்னா அவர் தமிழ் சினிமாவோட ஹீரோ இல்லையா. கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரை நோக்கி எந்த கன்னும் திரும்பாது. சுற்றி ஒரு 20 பேர், அந்த 20 பேர்கிட்ட ஹீரோ வசமாக சிக்கியிருப்பார். ஆனால் ஸ்டில் அவரை சுடாமல் உயிரோட குழி தோண்டி புதைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஜெயிலில் இருக்கிற அதித்தி ஏன் வக்கீல் யாரையும் மீட் பண்ணி பேசவே இல்லை. ஹாலிடேக்கு வந்த பிரபுவை எதுக்கு கிளைமேக்ஸில் மட்டும் திடீர்னு நடிக்க வச்சாங்க.
போர்ட்டுகல் பெண்கள் ஜெயிலில் எல்லாருமே கலராக செம்ம மாடர்னாக ட்ரெஸ்ஸில் இருக்காங்களா, அது எப்படி? இந்த ஹேர் கிளிப் மாதிரியான பொருட்கள்லாம் சிறைவாசிகள் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா? அதை எப்படி ஜெயிலுக்கு போகிற வழியில் கூட அதித்தியோட நெத்திக்கு 2 பக்கமும் கரெக்டாக 2 ஸ்ட்ராண்ட் ஹேர் அப்படியே ஸ்டைலாக தொங்குது. ஹீரோ இவ்வளோ கிளிங்கியாக தொல்லை பண்ணிட்டே இருக்காரு, ஆனால் ஹீரோயின் தப்பு பண்ண மாதிரி டோன்லேயே கதை போகுது. இந்த ரேஞ்சில் இந்த படம் நம்மள நிறைய கேள்விகளை யோசிக்க வைக்குது. மொத்தத்தில் இந்த நேசிப்பாயா, இப்படிலாம் கூட நீ யோசிப்பாயா அப்படின்னு இயக்குனரை பார்த்து நம்மளை கேட்க வைக்குது. ரொம்ப 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 சுமாரான கண்ட்ரைவ்டான ப்ரெடிக்டபிளான படம். புதுமுகங்கள் நடிப்பில் ஆட் ஃபிலிம் பார்க்குற ஃபீலில் ஒரு ரொமான்டிக் படம் போதும், எந்த எமோஷனல் கனெக்டும் தேவையில்லைன்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படம் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ஓடிட்டு இருக்கு. படத்துடைய மைல்டு வயலன்ஸுக்காக இது UA13+ என்பதை மறக்க வேண்டாம்.